எத்தனை குழந்தைங்க? பொண்ணா பையனா? மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு பையனா? எத்தனை வயசு? பிள்ளைக்காக சரியான ஒரே சொல்லிட்டேன். பொம்பளைக்கு கிழக்கு சரியில்லைம்மா. சரியா? அடுத்து தம்பியா? 8 வயசு. தம்பி கிழங்கு சரியிருந்தால் 8 தான். பிள்ளைக்கிழங்கு சரி. 2வது பிள்ளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், முதல் பிள்ளைக்கிழங்கு சரியில்லை. சரியா? அதனால ஒன்றும் இல்லை, எங்கள் ஆத்தாக்கு வந்தால் தீர்வு இருக்குது. தாத்தா சரி, தாய் மாதிரி தாய். மனசு காயப்பட்டு போயிட்டே இருக்கு. சரியா? இழகுன மனசு மனசு உண்மையா? அவங்களுக்கு தெரியுமே நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு. போட்டது காக்கி சட்டதே மனசாக கசம் மிசன் இருக்கு மனசு. நம்ம பழமொழி சொல்லுவாங்கள்ல, மழை ஏறுனாலும் நம்ம கஷ்டம் தீராது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கான். உண்மையா? மனசு கஷ்டம் ஒரு மாதிரி போட்டு அப்படியே அதே இதையும் நினச்சி குழப்புறது, அந்த மாதிரி இருக்கா மனசு? இருக்கா? அம்மாவோட தெய்வம் இருந்துச்சு. 2 கண்ணு உங்கள் மேலே எப்போதுமே அந்த 2 கண் பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. சரியா? அருளில் வந்து அந்த கண் யாருன்னு அம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் நேமா மனசு நல்லா இருக்குது. மனசு சுத்தரவே சரியில்லை. உண்மையா? என்னதே பொழைச்சாலும் ஓட்டப்போட பட்டையும் தெரியுது. உண்மையா? என்னதேனா ஏதோ மனுஷனாக பிறந்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது மட்டும்தான் உள்ளத்தில் இருக்கிறத தவிர மற்றபடி வந்து எந்த மன நிறைவுமே இல்லாத வாழ்க்கை. சரியா? நம்ம வந்து 2 காலில் நடக்கணும்னு நினச்சா இப்போ வந்து 4 காலில் நடந்தாத்தே முடியுன்ற கட்டத்தில் இருக்குது. இல்லையா? கணிக்கு வாங்க இங்கே தாத்தா ஐஸ்வரி தாய் ஒரு ஓரமாகவே அடித்து அமுக்கிற மாதிரி வாழ்க்கை வந்து ஏற்றம் இறக்க முடியும். இன்னும் சரி பங்கு வரவே இல்லை. ஒரு கல்யாணம் ஆகிடுச்சா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா அது ஏற்றம் இறக்கமாகவே இருக்குது. இன்னும் சரியாக வரவே இல்லை. சரியாம்மா? நம்ம எப்படி இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் கடைசி ஒரு முற்றுப்புள்ளின்றது ஒன்று வந்து நிற்கும். அக்கடான்னு சொல்லிட்டு நிற்கிதா? எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே வந்து முடிகிறது. அதுக்கு பேர் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல வந்து நின்றோம். அதுக்கு பேர் அக்கடா. சரியா? தலையில்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்க்கை. உண்மையா? துருன்னு ஒரு கண்ணு இருக்குது இந்த மகன் மேலே. அந்த கண் யாருன்னு அம்மா அதுல சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி பிடிச்ச திருநூரில் ஏன்னா வெத்தலைக்கு தெய்வம் அல்ல. பிடிச்ச திருநூரில் ஆத்தா ஐஸ்வரி அந்த மகளுக்கு வாக்கு கொடுக்க வரேன்னு நினைக்கிட்டு அம்மா தெய்வம் தான் சேர்க்கணுமா. சரியா?